இது ஒரு அஃபிஷியல் டிஸ்க்ளைமர். இது சட்டப்படி நம்ம காமிக்க வேண்டியது, படித்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த பொருளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நமக்கு முதல்ல இந்த கம்பெனியோட மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் அப்படின்னா கரு இஞ்சின்னு சொல்லக்கூடிய பிளாக் ஜிஞ்சர் கெம்ஃபேரியா பர்விஃப்ளோரான்னு சொல்லக்கூடியது இதோட சயின்டிஃபிக் நேம். ஸோ நீங்கள் இதை பற்றின தகவல்கள் நேரடியாக கூகுள்லேயோ இதுலேயோ சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பேர் தான் கொடுக்கணும். கெம்ஃபேரியா பர்விஃப்ளோரான்னு சொல்லி தரும்போது இந்த பர்டிகுலர் இந்த ப்ராடக்டை பற்றின முழுமையான, இந்த இஞ்சியை பற்றின முழுமையான தகவல் கிடைக்கும். ஸோ இந்த இஞ்சியை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லணும் அப்படின்னா, இந்த கரி இஞ்சியானது தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் இந்த மாதிரி நாடுகளுடைய அந்த பார்டர்ஸில் மலை பிரதேசங்களில் மட்டுமே விளையக்கூடிய ஒரு அரிய வகையான மூலிகை செடியாக இது இருக்குது. இது பல ஆயிரம் வருடங்களாக அந்த பகுதி மக்களுடைய வாழ்க்கையிலோடு ஒன்றிணைந்த ஒரு நல்ல ஒரு மாற்று மருத்துவத்துறையோ இல்லை ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசன் சொல்லக்கூடியதில் இது படுத்திட்டு இருக்காங்க. இதை அங்கே தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்களில் இது மிக அதிக விளைச்சல். இது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளிடமிருந்து நம்ம கம்பெனி நேரடியாக அங்கே இந்த எடுத்து வாங்கி இதில் இருக்கக்கூடிய முக்கியமான உள்கூரை பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ இது நேரடியான அந்த ஒரு இஞ்சியுடைய பவுடர் கிடையாது. அந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய உள்கூறான ஒரு பயோஃப்ளேவனாய்டு மித்தாக்சிஃப்ளேவோன்னு சொல்லுவோம். இந்த மித்தாக்சிஃப்ளேவோன்னு சொல்லக்கூடியதை ஒரு சூப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன் பயோடெக்னாலஜின்னு சொல்லி ஒரு காப்புரிமை பெறப்பட்ட காப்பிரைட் செய்யப்பட்ட ஒரு சிஸ்டம் மூலியமா அதை 10க்கு 1ங்கிற பிரித்து எடுக்கிறாங்க பாருங்க. அதுதான் வோல்டனுடைய கரு இஞ்சியுடைய மகத்துவம். இது நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி எடுக்கும்போது அந்த உள்கூறானது ரொம்ப 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 மைன்யூட்டா, ரொம்ப சின்ன லெவல்ல நானோ பார்ட்டிக்கல் லெவல்ல நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ 10 கிலோ உள்ள மெஷின்ல போச்சுன்னா தான் 1 கிலோ வெளியில வரும்னா எவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு டெக்னிக்குன்னு பாருங்களேன். ஸோ இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த 5,7 டைமித்தாக்சிஃப்ளேவோன்னு சொல்லக்கூடியது டபுள் டைம் பவர்ஃபுல்லாக கிடைக்கிறனால நம்மளுடைய வோல்டனுடைய VR4 சொல்லக்கூடிய பிளாக் ஜிஞ்சர் தான் ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக வேலை பண்ணுது. ஸோ இதை பற்றின சில அறிமுகங்கள் நம்ம வந்து கூகுளில் போய் வேர்ல்டு வைட் சர்ச் பண்ணோம்னு வைங்களேன், ஏகப்பட்ட ஆய்வுகள், ஆய்வறிக்கைகள் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக இதை பற்றின ரிசர்ச் நடந்திருக்கு. அமெரிக்காவிலேருந்து ஜப்பான் வரைக்கும் இந்த கரி இஞ்சியின் மருத்துவ குணங்களை வந்து நிறைய ஆய்வுகள் செஞ்சுருக்காங்க. எலியிலேருந்து மனுஷன் வரைக்கும், தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் சிலதை நம்ம வந்து உதாரணத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா, ராயல் சொசைட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இந்த மருத்துவ ஆய்வறிக்கை பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா, தொப்பை அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய விசரல் ஃபேட்டுன்னு சொல்லக்கூடியதை கரைக்குது, எப்படி கெம்ஃபேரியா கரைக்குதுங்கிறத ஜப்பானில் நடந்த ஒரு ஆய்வை பற்றி கொடுத்துருக்காங்க. ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷனல் ஹெல்த் அண்ட் ஃபுட் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய இன்னொரு மருத்துவ பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான உடல் பருமன் இருப்பதை இந்த கெம்ஃபேரியா பர்விஃப்ளோரா ஆனது கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை எப்படி இயற்கையாக உருவாக்குதுங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. பப்மெட்னு சொல்லக்கூடிய இன்னொரு மெடிக்கல் ஜேர்னலில் பார்த்தீங்கன்னா, வாஸ்குலார் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது இருதய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்படி இரத்த நாளங்களை வந்து பாதுகாப்பாக வச்சு எப்படி இருதய நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்குதுங்கிறத பற்றின ஒரு ஆய்வு இருக்குது. ஹிண்டாவின்னு சொல்லக்கூடியது மாற்று மருத்துவத்துறையிலையும் இயற்கை வைத்தியத்துறையில் ஒரு மிகப்பெரிய பிரபலமான பத்திரிகைன்னு சொல்லலாம் உலக லெவலில். அதில் இந்த பல ஆய்வுகள் இதை பற்றி கொடுத்துருந்தாலும் நமக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 4வது பாயிண்ட் ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதில் கேன்சர் நோய் வருவதை தடுப்பதிலும் கேன்சர் நோய் வந்தவர்களையும் இதை வந்து கரு இஞ்சியானது அந்த செல்களை எப்படி அழிக்குது அப்படிங்கிறத பற்றின, அதில் எப்படி நம்ம கேன்சர் நோயாளிகளை ஆரோக்கியமாக்குதுங்கிறத பற்றின நிறைய விவரங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. அதே போல் நியூட்ரிஷன் அவுட்லுக்குன்னு சொல்லக்கூடியது அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பத்திரிகையில் ஆண்கள் ஆண்களிடையே வயது மூலியமாகவோ இல்லை சர்க்கரை நோயாளிகள் உள்ளார ஏற்படக்கூடிய
பலவிதமான ஆண்மை பிரச்சனைகளை வந்து இது எப்படி வந்து நிவர்த்தி பண்ணுதுங்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஹீலியான்னு சொல்லக்கூடிய இன்னொரு மருத்துவ பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா, இந்த கரியஞ்சியானது எப்படி நம்மளுடைய உடல் வலிமையை அதிகப்படுத்துறதோடு சேர்த்து நம்மளுடைய தசை நார்களின் வளர்ச்சியை தூண்டி வயதாகும் போது ஏற்படக்கூடிய தளர்ச்சிகளை இது போக்குது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருந்தாங்க. ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் ஃபார்மாகாலஜின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா, இந்த கெம்ஃபேரியா பர்விஃப்ளோரோட எக்ஸ்ட்ராக்ட் சர்விக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோயில் இது எப்படி வந்து வேலை பண்ணுது, எப்படி அதை கட்டுப்படுத்துதுங்கிறத பற்றின ஒரு ஆய்வுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மருத்துவ ஆய்வுகளுடைய சாட்சிகளை வச்சு தான் நம்ம வந்து இந்த கரியிஞ்சியோடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதை இன்னைக்கு VR4ன்னு சொல்லக்கூடிய வோல்டன் R4ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட் நேமில் இந்த வோல்டன் ஒரு கேப்சூல் வடிவத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் நீங்கள் முதல்ல பார்த்தீங்க இல்லையா, 10க்கு 1ங்கிற விதத்தில் அதுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு அரிய வகையான உள்கூரை கேப்சூல் வடிவத்தில் நம்ம கொடுத்து VR4 கேப்சூலாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த VR4 கேப்சூல் பார்த்தீங்க அப்படின்னா 50 கேப்சூல்ஸ் இந்த ஒரு பாட்டிலில் வரும். இந்த கேப்சூலோடைய கவர் கூட பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் கேப்சூலாக இருக்குது. ஸோ இது நான்வெஜ், வெஜிடேரியன் அந்த மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் சாப்பிடக்கூடிய விஷயத்தில் இருக்குது. இதுக்கு ஏகப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ், அதாவது டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட்லேருந்து ஆரம்பித்து ஹலால் சர்டிஃபிகேஷன், சுத்தமான பொருளுங்கிறதுலேருந்து மலேசியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இதுக்கான ஆரோக்கியத்துறையே இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் HACCPன்னு சொல்லக்கூடிய யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் இருக்க வேண்டிய சர்டிஃபிகேட், GMP சர்டிஃபிகேஷன், க்ரீன் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி பல விதமான ஒரு சான்றிதழ்களை பெற்ற ஒரு ப்ராடக்டை பற்றி தான் நம்ம இங்கே பேசுகிறோம். ஸோ இது ஒரு மருத்துவ ஆய்வில் என்ன பண்ணுறாங்க, சர்க்கரை வியாதி உள்ள நபர்களுக்கும் சாதாரணமாக உள்ள நபர்களுக்கும் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் டாக்டர் சாப்ரின்னு சொல்லக்கூடியவர் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. இந்த VR4 கேப்சூல் ஆனதை எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை வியாதி மக்களிடையே என்ன மாற்றங்கள் வருதுன்னு பார்த்தா 8லேருந்து 9 நாட்கள்லேயே அவர் என்ன ஸ்டடி பண்ணுறாருன்னு பாருங்களேன். சர்க்கரை வியாதி உள்ள நபர்களில் சர்க்கரை அளவுகள் குறையுது. இது போக 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 படிப்படியாக குறைஞ்சு அதை வந்து ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு வரும்போது இந்த HbA1cன்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் ரிப்போர்ட்டுகள் 12, 18ன்றதெல்லாம் நார்மலாகிறத அவர் கண்டுபிடிச்சு இந்த ஆய்வு அறிக்கையாகவே மருத்துவ இதழான ஸ்காப்பஸ்ன்னு சொல்லக்கூடிய வேர்ல்ட் ரினவுண்ட் மெடிக்கல் ஜேர்னல், உலக பிரசித்தி பெற்றது, இதில் இந்த ஜேர்னல் ஆஃப் மெடிக்கல் அசோசியேஷன் ஆஃப் தாய்லாண்டுங்கிறதுல இதை பற்றின ஒரு ஆய்வு அறிக்கையே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்டர்கள் படிக்கக்கூடிய ஒரு புக்கில் இதுக்கான ஒரு ஆய்வு அறிக்கை வரணும் அப்படின்னா எந்த அளவுக்கு இதை பற்றின ஒரு ரிசர்ச் நடந்திருக்கும், எவ்வளோ பெரிய குவாலிட்டியான விஷயமா இருந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி மருத்துவ இதழ்களில் அது பத்திரிகையில் வரணும் அப்படின்னாலே அந்த டாக்டருடைய டீம்லேருந்து ஆரம்பித்து அவங்க என்ன மெத்தடில் இந்த ஆய்வுகளை பண்ணாங்கங்கிறது எல்லாமே டெஸ்ட் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதில் பத்திரிகையிலே வரும். அப்போ நம்ம வந்து டாக்டராகவோ சயின்டிஸ்டாவோ இல்லை, ஆனால் ஒரு மருத்துவ இதழில் இத்தனை விதமான அறிக்கைகளுக்கு நடுவில் இதை வந்து பிரசுரிக்கணும் அப்படின்னா அப்போ முழுதான ஒரு சாட்சியங்கள் இல்லாமல் பண்ண முடியாது இல்லையா? அதை யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட்டை தரக்கூடிய விஷயத்த இப்படி மெடிக்கல் ஜேர்னல் சொல்லக்கூடிய மருத்துவ பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல பொருளை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ இதை நம்மளுடைய சொந்த ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணி நம்மளுடைய நேரடியாக கம்பெனிலேருந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் ஃபார்மசூட்டிக்கல் ரெகுலேட்டரி ஏஜென்சி ஆஃப் மலேசியாலையும் இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேப்சூல் ஆனது கிட்டத்தட்ட 200 மில்லிகிராம் இருக்கக்கூடியது. நம்ம பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சாப்பிடணும். அப்போது இது வந்து ஏன் எதுக்குங்கிறதெல்லாம் நம்ம இந்த முழுமையான பொருளுடைய விளக்க உரை நம்மளுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் சென்னை ஆஃபீஸில் நடக்கிறதா சொல்லுவோம். ஸோ இது பாடி வெயிட் 10 கிலோ பாடி வெயிட்டுக்கு ஒரு கேப்சூலுங்கிற விதத்தில் எடுத்துக்கிட்டாலே போதும். அப்போது ஒரு 60 கிலோ நபர் 6 கேப்சூல் சாப்பிடணும். 2, 2, 2ன்னு பிரித்து ஒரு நாள் முழுசாக சாப்பாட்டுக்கு அப்புறம் கூட சேர்த்து எடுத்துக்கிட்டாருன்னா இது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய ஆரோக்கியமின்மையை நல்ல ஊட்டச்சத்தை கொடுத்து போக்கி நம்மளை ஆரோக்கியமாக மாற்றும் போது நம்ம உடலில் எந்த விதமான நோய்க்கான ஒரு காரணங்களும் குறையுது. அது மூலியமாக நம்ம ஆரோக்கியமாகிறோம். இது மருந்தோ மாத்திரையோ மெடிசன் ட்ரக்ஸ் எல்லாம் கிடையாது. இது ஒரு இயற்கை உணவு, இயற்கை உப உணவாக வச்சுக்கலாம். ஃபுட் சப்ளிமெண்ட்டை தான். ஸோ இது ஃபுட் சப்ளிமெண்ட்டாக நம்ம உணவில் கிடைக்காத இந்த நம்ம உணவில் இருக்க பற்றாக்குறையை போக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது.